அனைத்து இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 24, குறள் எண் 239. அதே புகழ். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், புகழினை அடையாத உடம்பினை தாங்கிய நிலத்தில் பழிப்பில்லாத வளப்பமான விளைச்சல் குன்றிவிடும் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது வளமான நிலத்தில், நல்லா வளமாக செழிப்பிடக்கூடிய நிலத்தில் அது அந்த நிலத்தில் விளைச்சல் வராது புகழ் இல்லாதவர்கள் வாழ்ந்தால் அப்படின்னு. அப்போ எல்லாருமே புகழுடன் வாழ வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து, ஈகைத்திறன், நற்பண்புகள், நற்செயல்கள், நற்குணங்கள், நல்லொழுக்கம், அன்பு, அறம் சார்ந்தவர்கள் அழிவில்லாத புகழினை உடையவர்கள். அந்த உடம்பினை தாங்கிய நிலத்தில் பழிப்பில்லாத வளமான நல்லோர் விளைச்சல் குன்றிவிடும் என்கிறார். அதனைத்தான் இதை மாதிரி ஒரு பழமொழியும் சொலவடையும் உண்டுங்க. நல்லோர் ஒருவர் உளரேல் எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொலவடை இருக்கு. அது இதுக்கு பொருந்தும். அதாவது அப்போ நல்லோர் ஒருவர் உளரேல்னா எல்லாரும் புகழுடையவராக இருந்தால் நம்மளுடைய விளைச்சல் நல்லாவே இருக்கும் அப்படின்றது மாதிரி தேவைப்படுவார். ஆனால் உண்மையிலேயே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சிறுவனாக இருந்த போதெல்லாம் விளைச்சல்லாம் எங்கள் கிராமத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மிளகாய் நிறையா விளையுங்க, நெல் அதை விட விளையும், கரும்பு விளையும். நான் கரும்பே ஆட்டுறதே பார்த்துருக்கேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஆனால் இப்போது தான் விளைச்சல் கம்மியாயிருச்சு. ஏன்னா அமெரிக்காவிலே நம்மளை புகழுவார்கள். நீங்கள் சம்பளம் வேணும்னால் உங்கள் இதில் பொருளாதாரத்தில் வேணும்னால் இந்தியா பின்தங்கி இருக்கலாமே ஒழிய கலாச்சாரம் பண்பில் இந்தியாவிற்கு இணை எந்த நாடும் கிடையாது என்பது அங்கே வேலை பார்த்தவர் என் அலுவலகத்திற்கு சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அற்புதமான நாடு நம் நாடு. அடுத்து புத்தகத்தை பற்றி பேசுவோம். சென்னையில் வசித்து வரும் கவிஞர் தியாரு அவர்கள் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய இனிய நண்பர். அவர் எழுதிய 4 நூல்கள் இப்போ 3 மாதங்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்டது. ஆகா, அது என்ன மாதிரி எவ்வளவு சிறப்பாக வெளியிட்டார்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. 2 பேர் அதை தொகுத்து வழங்குவதற்கு அவர்களுக்கே இவர் கவிதை எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க அந்தளவு கவிதை சொல்லுவாங்க எனக்கே தெரியல, தவறாக அவர் சொல்லலை. அந்த அளவுக்கு அற்புதமாக கவிதையிலேயே எல்லாத்தையும் வர்ணித்தார்கள். அதற்கு என்னுடைய உறவினரும் அன்பும் பண்பும் வாய்ந்த அன்பிற்குரிய வணக்கத்திற்குரிய நக்கீரன் கோபால் அவர்களும் வந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இவங்களும் வந்திருந்தார்கள். யார்? அதாவது ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் பேசும்போது என்னென்னா, இது எனக்கு புத்தக வெளியீட்டு விழா வந்தது மாதிரி தெரியல, நாங்கள் அறிவாலயத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னார்கள், பிரியதர்சினி, ஆழ்வார் பிரியதர்சினி, ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் ஏற்கனவே புதிய தொலைக்காட்சியில் இயக்குனராக இருந்தவர்கள் அல்லவா. அவர்கள் அற்புதமாக பேசினார்கள், இவரை பற்றி பாராட்டி பேசினார்கள். அவர் எழுதிய அவர் எழுதிய அப்பாவின் கடிதம் என்ற சிறுகதை நூல் நான் வாசித்தேன். அதில் 21 சிறுகதைகள் அடங்கிய நூல். அனைத்துமே அற்புதமாக இருந்தது. முதலில் எனக்கும் அவருக்கும் எப்படி பழக்கம் என்றால்,
நான் நாகனாபுரம் இந்த அண்ணா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தொடங்குவதற்கு முன் நாகனாகுளம் நூலகத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அடுத்து அதற்கு அங்கே தான் தொடர்பு உண்டு எனக்கு. அப்போ அங்கேருந்து புத்தகங்கள் வாங்குவேன். அப்போ வாங்கையில் தான் இவருடைய ஒரு புத்தகம் எடுத்து வந்து கவிதை படித்தேன். அந்த கவிதையை படிக்கும்போது அவ்வளவு அற்புதமாக இருந்தது அந்த கடிதம். உடனே அந்த கவிதை நூல் உடனே என்ன செஞ்சேன்னா, அவருடைய நம்பர் கீழே இருந்துச்சு. அவர் ஃபோன் பண்ணேன், அற்புதமாக கவிதை எழுதியிருக்கீங்களே சார் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல. அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலியாம். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஆங்கிலத்திலே புலமை வாய்ந்தவர். ஆனால் அவங்க அப்பா வந்து எழுத்தாளர். ஆனால் அவர் எந்த வேலைக்கும் செல்லாமல் எழுத்துத்துறையிலே வாழ்ந்து வருகிறார். இங்கே வேளச்சேரியில் இருக்கார். அவ்வளவு அற்புதமாக என்னுடைய முதல் நூல் இருக்குல்ல, வாழ்வின் வெற்றிப்படிகள், அதற்கு அணிந்துரை கொடுத்தவரே அவர்தான். அணிந்துரை அவ்வளவு அற்புதமாக கொடுத்திருந்தார். முதல் நூல்னால ரொம்ப சிறப்பாக வெளியிட்டேன். காலேஜ் ஹவுஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு மகாலில் பக்கத்துலேயே சாப்பாடு இரவு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதனால் 190 புத்தகங்கள் மொத்தம் 200 காப்பி போட சொல்லியிருந்தேன். 190 நூல்கள் விற்றன. அப்போ உண்மையிலேயே அவருடைய அணிந்துரை தான் என்னை, நான் எடுத்த உடனே முதல்லையே வீட்டிற்கு ஒரு நூலகம் என்று எழுதியிருந்தேன். அவருடைய அணிந்துரை அற்புதமாக இருந்தது. உண்மையிலேயே அதிலிருந்து இங்கே 2 பேர்த்துக்கும் நான் 2 நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு சென்றிருந்தேன். ஒன்று முதல்ல தலைமை பெற்றவர் லியோனி, 2வது இப்போது தலைமை வைத்தவர் நமது மரியாதை அன்பிற்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள். அப்படி அவர் வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவையே பார்த்துவிட்டு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று அசந்து விட்டார். என்னுடைய உறவினரும் அன்பிற்குரிய வணக்கத்திற்குரிய நக்கீரன் கோபால் அவர்களும். அந்த அளவுக்கு சிறப்பாக கூட்டம் இருந்தது. இரவு டிஃபன் நல்ல மிகப்பெரிய ஹோட்டல், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அவர் வாழ்க்கையில் இதுவரையும் அவருக்கும் எனக்கும் உள்ள நட்பும் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாட்ஸ்அப்பிலும் சரி, முகநூலிலும் சரி, இருவரும் வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் அவ்வளோ அற்புதமான மனிதருங்க. மனிதருள் அவ்வளவு ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். மறக்க முடியாத உண்மை. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளையும் பார்ப்போம், ஒரு புத்தகத்தையும் பார்ப்போம்.